அவனுக்காக எபிசோட் 116. இன்றைக்கி அவருக்கு வீக் ஆஃப். ஸோ கொஞ்சம் வேலை இருக்குது. காலையில் சீக்கிரமாகவே பேங்க் போகணும் அப்படின்னு சொன்னதுனால சீக்கிரமாகவே நானும் எந்திரிச்சிட்டு யோகா கிளாஸில் முடிச்சுட்டு கையோட கையாக சரி சமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா லீவ் நாள் மட்டும்தான் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. மற்ற நாள் எல்லாமே அவருக்கு டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் இருக்கா அப்படின்னால வேலைக்கு போயிட்டு அவர் டயர்டில் தூங்குறதுக்கே டைம் சரியாக இருக்கும். என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. சும்மா ஒரு கொஞ்சம் நேரம் தான், 1/2 மணி நேரம். அதுவும் ஃபோன் பார்ப்பார், பாப்பா கூட விளையாடுவார். இந்த மாதிரி தான் இருக்கும். எங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதனால் லீவ் அப்போ மட்டும்தான் கொஞ்சம் வெளியே போகிறது வர்றது, வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்குறது, க்ராசரி ஷாப்பிங், வீக்கு 1 வீக் தேவையானது எல்லாமே வாங்கி வைக்கிறது, இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா வீக்லி ஒன்ஸ் தான் அவருக்கு லீவு. அதனால் சீக்கிரமாகவே காலையிலையும் சமைச்சிட்டேன். ஏன்னா நானும் ஹேர் கட் பண்ண போகணுன்னு சொல்லிவிட்டு சமைச்சி வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு, அதுக்குள்ளே அவர் பேங்க் போகிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன், நீ எல்லாமே ரெடி பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரும் மார்னிங் சாப்பிட்டுட்டு பேங்க் விஷயமா வெளியே போயிட்டு வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் நான் பாப்பாவை அவர்கிட்ட விட்டுட்டு ஹேர் கட் பண்ண போயிட்டேன். நான் ஊருக்கு வரும்போது ஹேர் கட் அண்ட் ஹேர் கலரிங் பண்ணியிருந்தேன். 10 months மேலேயே ஆயிடுச்சு. ஹேர் நல்லா க்ரோத் ஆயிடுச்சு, டேமேஜும் ஆயிடுச்சு. மெயின்டைன் பண்ண முடியல. டெலிவரி அப்புறம் ஹேர் ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சரி ஹேர் கட்டு ஹேர் கலர் பண்ணிடுவோம், எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டுட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டேன் அவர்கிட்ட விட்டுட்டு. நிறைய பேர் நான் ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணியிருந்ததை பார்த்துட்டு என்ன கட் பண்ணியிருந்தீங்க, என்ன கலர் இது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் லேயர் ஹேர் கட் பண்ணியிருந்தேன், லைட் ப்ரௌன் பண்ணியிருந்தேன். ஆனால் ஹேர் வாஷ் பண்ண அது கொஞ்சம் ஃபேட் ஆயிரும், கரெக்டாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டார்க்காக தான் இருந்தது. போயிட்டு தான் நான் சாப்பிட்டேனே. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே கனெக்டட் வித் மீ. பாய்.